Dear students, today we are going to see trigonometric ratio for special angles. So what are the special angles? 0 degree, 30 degree, 45 degree, 60 degree and 90 degree. So these are the special angles. நமக்கு நிறைய angles இருக்கு. அதில் special angles அப்படிங்கிறப்ப இதுதான் special angles. இந்த angles எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம trigonometric ratioல அப்ளை பண்ணா நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே? இப்போ trigonometric ratio என்னன்னு தெரியும் நமக்கு sin theta, sin, cos, cosine, tan. ஸோ அதில் தீட்டா ஆங்கிள்ஸ் வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துருப்போம். இப்போ சி த ட்ரையாங்கிள்ஸ் இப்போ இந்த பாருங்க இங்கே ஆங்கிள்ஸ் வந்து தீட்டா எடுத்துருக்கோமா, இந்த தீட்டா இந்த ஆங்கிள்ஸ் தீட்டான்னு எடுத்துருக்கோமா, இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது சைனுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்க போகுது. இப்போ சைன் 0க்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது, அதே மாதிரி சைன் 30க்கு 45, நெக்ஸ்ட்டு காசு அதே மாதிரி அந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் trigonometric ரேஷியோவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ இதில் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 230ல் ஒரு டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த டேபிள்ஸுடைய ஆன்சர்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணிடுறேன். ஆஃப்டர் இதை நம்ம பார்ப்போம். ஓகே? ஏன்னா இதுதான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் போடுறதுக்கு. இந்த சைனோட வேல்யூஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதர் trigonometric ரேஷியோவை நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பண்ணுவோம் எப்படின்னு. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு சி trigonometric ரேஷியோ ஆஃப் 0 டிகிரி. 0 டிகிரி நம்மளுக்கு trigonometric ரேஷியோவில் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே? இப்போ சைன் 0க்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது, காஸ் 0க்கு, டேனுக்கு, அந்த மாதிரி trigonometry மொத்தம் 6 trigonometric ரேஷியோ இருக்கோ அதில் ஃபுல்லாமே நம்ம 0 டிகிரிக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஓகே? ஸோ நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஆங்கிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு பாயிண்டில் 2 ரே வந்து என்ன ஆகும், டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆங்கிளுக்கு நம்ம தீட்டா நேம் கொடுப்போமா. இப்போ இதுவே 0 ஆங்கிள்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் இந்த ரே இருக்குல்ல, இப்போ இதுக்கு நேம் கொடுப்போம் ஓ, இதுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து ஏன்னு கொடுத்துக்குறோம், இது வந்து பி. ஸோ இந்த ஓ ஏங்கிற ரே, ஓகே, அந்த ஓ ஏ அப்படிங்கிற ரே என்ன ஆகும் அப்படின்னா அப்படி எதில் லை ஆகும் அப்படின்னா இந்த ஓபியில் லை ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0 ஆங்கிள்ஸ் கிடைச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து ஓங்கிற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் அதாவது ஓபிங்கிற ரே, சரியா, ஓ பிங்கிற ரேல இந்த ஓ ஏ ரே இருக்குல்லடா, இது வந்து இதில் அப்படியே லை ஆயிரும். இதில் லை ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது மேலே லை ஆயிருமா, அப்போ ஓ ஏங்கிறது நம்மளுக்கு இந்த ரே வந்து எங்கே ஆயிரும் அப்படின்னா இந்த ரேலே நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா, அந்த ஓ பிங்கிற ரேலே லை ஆகும்போது நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் என்ன ஆகும், அப்படியே ரெடியூஸ் ஆகி 0 ஆங்கிள்ஸாக நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ ஒரு ரேலையே அதர் ஆங்கிள் நம்மளுக்கு என்ன ஆகும், மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு 0 ஆங்கிள்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஓகே? ஸோ இப்போ அதே தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ see the right angle triangles A, B, C. இங்கே நம்ம ஆங்கிள்ஸ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, this is a 90 டிகிரி ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, ஏல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள்ஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே சிங்கிற பாயிண்ட் இருக்கா, இங்கே அதான ஆங்கிள்ஸ் ஏ, ஆங்கிள்ஸ் இங்கே தானே கிரியேட் ஆகுது. அப்போ ஆங்கிள்ஸ் ஏ அப்படியே ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே வந்துடும், நெக்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும்போது இங்கே வந்துடும், அப்படியே ரெடியூஸ் ஆகி லாஸ்ட்டில் இந்த ஏசிங்கிறது எது மேலே லை ஆகுது, ஏ பியில் லை ஆகும். அப்படி லை ஆகும்போது அதோடைய டிஸ்டன்ஸ் பாருங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போட டிஸ்டன்ஸ் பாருங்களேன், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்புறம் டிஸ்டன்ஸ் பாருங்கள் பிசியோட டிஸ்டன்ஸ் என்னது இதை விட கொஞ்சம் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை விட என்னது இன்னும் அதிகமாக நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே டிக்ரீஸ் ஆகி பிசியோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்னடா கிடைக்கிது, 0ல் வந்து நமக்கு கிடைச்சிடும். டிஸ்டன்ஸே இல்லாத அளவுக்கு இந்த ஏபிங்கிற ரே மேலே இந்த லைன் மேலேயே இந்த ஹைப்போடெனன்ஸ் என்ன ஆகுது, அப்படியே ரெடியூஸ் ஆகி இது மேலே வந்துடும். அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸும் ஏசியோட டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். அதே மாதிரி பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து 0ல் ஆயிரும். அதை நான் இங்கே எழுதிருக்கேன், வென் ஆங்கிள் ஏ பிகம்ஸ் வெரி க்ளோஸ் டு 0. இந்த ஆங்கிள்ஸ் வந்து அப்படியே என்னாகும், அப்படியே ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ் டு 0 அளவுக்கு ஆயிரும். பாருங்கள் இங்கே தீட்டா அளவு அப்படியே ரெடியூஸ் ஆகி லாஸ்ட் என்னது 0க்கு நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த ஏசி பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ஏபி. இந்த ஏசி அப்படியே நம்மளுக்கு என்ன ரெடியூஸ் ஆகிடும், லாஸ்ட்டில் ஏபிக்கு ஏசி வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிபியோட டிஸ்டன்ஸ் அட்மோஸ்ட் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கேன்,
இங்கே தீட்டா வந்து இங்கே என்னது 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, லாஸ்ட்டில் தீட்டாவோட வேல்யூ எப்படி வந்துடும், நம்மளுக்கு 0 கிடச்சிரும். ஏசியும் ஏபியும் 0 டிகிரி ஆங்கிள் எப்படி வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் 0 டிகிரி ஆங்கிள். ஒரு ரேலையே ஒரு லைன்லேயே அதர் ரே வந்து லை ஆகுறதுக்கு பேர் அது பாருங்கள். ஒரு ரேலையே அதர் ரே வந்து நம்மளுக்கு லை ஆகும். அப்படி லை ஆகும்போது நமக்கு 0 ஆங்கிள்ஸ் கிடைக்கும். அப்போ தீட்டா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு வரும். ஏசியோட டிஸ்டன்ஸ், ஏசி தான் என்னது ஹைப்போட்டேனியஸ், இந்த ஏபி தான் என்னது அட்ஜசன்ட் சைடு, இதுதான் என்னது ஆப்போசிட் சைடு. ஓகே, ஸோ இதுதானே இப்போ ஹைப்போட்டேனியஸ். இது வந்து தீட்டா இங்கே இருக்குன்னா இது ஆப்போசிட் சைடாகுது, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகே, அப்போ ஏசியும் ஏபியும் ஈக்குவலாக வந்துடும். சிபியோட டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சைன் 0 டிகிரி. சைன் 0 டிகிரி சைன் நம்ம சைனுடைய ரேஷியோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடு தானே பிசி. அப்போ பிசி வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் 0ன்னு எடுத்துருக்கோம். பை சிபின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஆஃப்டர் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ சிபி பை ஹைப்போட்டேனியஸ், இதுதானே ஹைப்போட்டேனியஸ். அதான் அது ரெடியூஸ் ஆகியிருந்தா இருக்குது ஹைப்போட்டேனியஸ். அதான் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு இங்கே வந்துடுறப்ப ஏசி. அப்போ பிசியோட வேல்யூ என்னது 0 ஆயிரும். டிஸ்டன்ஸ் அப்படியே குறைஞ்சி நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிரும் பை ஏசி. ஸோ 0வால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் காஸ் 0 டிகிரி நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டேனியஸ். அட்ஜசன்ட் அப்படிங்கிறப்ப இது ஏபி. அப்போ ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசின்னு வரும். அப்போ ஏபி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கான். அப்போ ஏபியை நம்ம அப்படியே வச்சுக்கிறோமா பை ஏசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இதோடைய டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அப்போ ஏசிக்கு பதிலாக நம்ம ஏபியை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, ஏசிக்கு பதிலாக ஏபியை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ பாருங்கள் ஏபியும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் tan 0 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது பிசி, அட்ஜசன்ட் வந்து என்னது ஏபி, ஆப்போசிட் பிசி ஏபி. அப்போ பிசி பை ஏபி. பிசியோட வேல்யூ என்ன ஆயிருங்க 0 தானே, என்ன அப்படியே டிகிரிஸ் ஆகும்போது நமக்கு 0ன்னு தான் எடுத்துருக்கோம். அப்போ 0 பை ஏபி. ஸோ 0வால் எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0. இப்போ பாருங்கள் நமக்கு கொசிகன் 0 நமக்கு தெரியும். ஏன்னா கொசிகன் அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ராக்கல். இங்கே பாருங்கள் இது வந்து இது சைன் 0 டிகிரி என்னது 0. அப்போ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறது அர்த்தமா இதுக்கு ரெசிப்ராக்கல் போது 1/0ன்னு கிடைக்கும். ஸோ 1/0வை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அது நாட் டிஃபைன் சொல்லுவோம் அல்லது இன்ஃபைனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம நாட் டிஃபைன் சொல்லுவோம் அல்லது இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சீக்கன் 0 அப்படிங்கிறது காசோட ரெசிப்ராக்கல். அப்போ இங்கே பாருங்க 1 இருக்குது, 1/1 அது ரெசிப்ராக்கல் போது 1/1 தான் வரும். ஆன்சர் 1 தான் வரும். நெக்ஸ்ட் காட் அப்படிங்கிறது டர்னோட ரெசிப்ராக்கல். இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் போடுவோம். இங்கே எனக்கு 0 இருக்கா, 0/1 வரும். இது ரிவர்ஸில் போடும்போது 1/0. ஸோ இதுவும் அகெயின் 1/0. 1/0 நம்ம நாட் டிஃபைன் தான், இதை டிஃபைன் பண்ண முடியாது. 0/1னா 0ன்னு வரும். 1/0னால இதை டிஃபைன் பண்ண முடியாது, அதனால இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ சைன் 0, காஸ் 0, tan 0, கொசிகன், சீக்கன், காட் 0. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 0 டிகிரிக்கு வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா. நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் நம்ம இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா. 0 டிகிரி, சைன் 0 0, காஸ் 0 1, tan 0 0. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ நாட் டிஃபைன் அல்லது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். நாட் டிஃபைன் இப்போ தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் ஃபைன் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் 45 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி. ஸோ 1/1 நம்ம பார்ப்போம். So next trigonometric ratio of 90 degree. Trigonometric ratio of 90 degree. So here theta. So here is 90 degree. இங்கே தான் நமக்கு 90 degree ஃபார்ம் ஆகுறது. அப்போ அந்த தீட்டாவை நம்ம எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே கொண்டு வரணும். அப்போ அந்த தீட்டா ஆங்கிள்ஸ் ஏயில் தான் நம்ம தீட்டா ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போட்டேனியஸ், இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ அந்த தீட்டாவை நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே ரெடியூஸ் பண்ணும்போது இங்கே வந்துடும் தீட்டா. அப்படியே ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டில் எங்கே வந்துடும் அப்படின்னா தீட்டா வந்து இங்கே இந்த 90 டிகிரிக்கு இங்கே நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ இந்த தீட்டா வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகி ஆங்கிள் பிக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும் தீட்டாவோட வேல்யூ. அப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்படியே நமக்கு அப்போ ஹைப்போட்டேனியஸும் ஆப்போசிட் சைடு என்னவாயிரும், ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஹைப்போட்டேனியஸ் என்னது ஏசி, ஆப்போசிட் சைடு என்னது பிசி. ஸோ பாருங்கள் அது இந்த ஹைப்போட்டேனியஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணி ஏன்னா அங்கே தீட்டா வேல்யூ அப்படியே எனக்கு ரெடியூஸ் ஆகும். நமக்கு பிசிங்கிற வேல்யூ ஏசிங்கிற வேல்யூ நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடச்சிருக்கு, ஒரே டிஸ்டன்ஸில். ஏன்னா அப்போ தான் அந்த தீட்டா வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்போ அது ரெண்டும் ஹைப்போட்டேனியஸும் ஆப்போசிட் சைடு ஈக்குவல் ஆகும். அங்கே நம்மளுக்கு 0 டிகிரியில் வந்து ஹைப்போட்டேனியஸும் அட்ஜசன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் நமக்கு எப்படி கிடைக்கும், ஏபியோட டிஸ்டன்ஸ் அப்படியே என்னது டிகிரிஸ் ஆகி 0ன்னு கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 0ன்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் சைன் 90 டிகிரி. சைன் 90 டிகிரி வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். ஆப்போசிட் என்னடாது பிசி. அப்போ பிசி பை ஏசி. பிசிக்கு பதிலாக நம்ம ஏசின்னு அப்ளை பண்ணி, ஏன்னா அது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ பிசிக்கு பதிலாக நம்ம ஏசி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏசி. அப்போ கேன்சல் பண்ண ஆன்சர் 1 கிடச்சிருமா.
நெக்ஸ்ட்டு காஸ் 90. காசுங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டீனியஸ். அட்ஜசன்ட்ங்கிறது என்னடா இங்கே ஏ பி பை ஹைப்போட்டீனியஸ் ஏசி. ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கோம் 0/AC. அப்போ 0வால் எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேர்ன் 90. டேர்ன் 90ங்கிறது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடியது. அப்போ 1/0. 1/0ங்கிறது என்ன அப்படின்னா நாட் டிஃபைன். அது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ 0/1னா நம்ம 0ன்னு வந்துடும். 1/0 அப்படிங்கிறப்ப நாட் டிஃபைன் சொல்லுவோம். அல்லது நமக்கு எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம இந்த சிம்பிளில் மார்க் பண்ணலாம். இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். அதை நாட் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ அதுக்கு அப்படியே நம்ம ரெசிப்ராக்கல் எடுத்தோம் அப்படின்னா sin 90க்கு ரெசிப்ராக்கல் போது கொசிக்கன் 90 வரும். இப்போ கொசிக்கன் 90 இதுக்கு ரெசிப்ராக்கல் இருக்கும்போது 1க்கு ரெசிப்ராக்கல் எடுத்தாலும் அதே 1 தான் வரும். சீக்கன் 90 காஸ் 90 என்னது 0. இப்போ இதுக்கு ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/0. 1/0 பார்த்தா பார்த்தோம் நாட் டிஃபைன் இல்லைன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், அல்லது நாட் டிஃபைன்டு. நெக்ஸ்ட்டு டேர்னுக்கு நம்ம ரெசிப்ராக்கல் இருக்கும்போது காட் 90. இங்கே டேர்னுக்கு என்னது 1/0. இதுக்கு நம்ம ரெசிப்ராக்கல் போது 0/1 வரும். 0/1 மீன்ஸ் 0. ஸோ இதே மாதிரி தான் நம்ம 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரிக்கு எல்லாமே ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரிக்கு ஹவு டு ஃபைண்ட் அவுட். ஸோ இங்கே வந்து நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. இங்கே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம இங்கே தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹியர் ஏ. அப்போ இங்கேருந்து நான் சியிலேருந்து ஒரு லைன் டிவைட் பண்ண போகிறேன். ஒரு சியிலேருந்து ஒரு லைன் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு மீடியன் ஃபார்ம் ஆகும். அப்போ சி இங்கே இந்த லைனுக்கு பேர் என்ன ஆகும் அப்படின்னா டின்னு ஃபார்ம் பண்ணிக்குவோம். அப்போ சிடி இஸ் த மீடியன் ஆஃப் ஏபி. சிடி இஸ் த மீடியன் ஆஃப் ஏபி. இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணுறேன்டா. சியிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம டின்னு நேம் கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள் ஏடிசி இங்கே ஒரு நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் கிடைக்கும், இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கிடைக்கும். ஸோ இங்கே 2 ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிருமா. அப்போ பாருங்கள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சா ஏடிசி. இது வந்து நம்ம இங்கே ஒரு 60 டிகிரி. ஏன்னா ஒரு ஈக்குவல் டு ட்ரையாங்கிளில் நமக்கு ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி கிடைக்கும். இப்போ 30 டிகிரி வேணும் அப்படின்னா இதில் பாதி தானே டோட்டலாக 60 டிகிரினா அப்போ இது 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஓகே. இது டோட்டலாக தானடா ஏ. அப்போ இது வந்து என்னது டோட்டலாக ஏ அப்படின்னா அப்போ டோட்டலாக 4 சென்டிமீட்டர் அப்படி இருக்குது. இது வந்து டோட்டலாக 4 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ ஏடி வந்து ஒரு 2 சென்டிமீட்டர், டிபிங்கிறது ஒரு 2 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது டோட்டலாக நம்மளுக்கு ஏ அப்படின்னா அப்போ ஏடி வந்து என்னது இதில் பாதி A/2ன்னு கிடைக்குமா. அப்போ டிபிங்கிறது இதில் பாதி தானே, அப்போ A/2 தானே கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோடா. 4னா அப்போ ஏடி வந்து என்னது 2 தானே கிடைக்கும். அதை 4 இப்போ 4 சென்டிமீட்டர் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுவோம்லடா. 2ஆல் டிவைட் பண்ணும்போது தான் என்னது நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஏன்னா இது ஒரு 2 சென்டிமீட்டர், இது ஒரு 2 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபுல்லாக ஏ அப்படிங்கிற போது அதில் பாதி தானே A/2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய வேல்யூ தெரியும். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏ டிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இதனுடைய வேல்யூ தெரியும், இதனுடைய வேல்யூ தெரியும், சிடியோட வேல்யூ தெரியாது. அப்போ ஹைப்போட்டெனியஸ் தியரத்தை பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிடியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே. அப்போ பிதாகரஸ் தியரம் வாட் வில் சே ஏ ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டெனியஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஏடியோட வேல்யூ என்னது A/2 ஹோல் ஸ்கொயர் டிசி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 4. ஏன்னா ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஸோ இது நம்ம இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர். அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 3 ஏ ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு டிசி தான் வேணும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும் டிசி ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே வந்துடுமா 3a ஸ்கொயர் பை 4. ஸோ நம்மளுக்கு டிசி தானே வேணும். அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட்டுக்குள்ளே போயிடுது. நான் ரிவர்ஸ் விடுவேன். அப்போ டிசி ஈக்குவல் டு 3க்கு ஸ்கொயர் வேல் எடுக்கும்போது நம்மளுக்கு நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 3க்கு வந்து நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அதை அப்படியே வச்சுக்குருவோம். 4க்கு நம்ம ஸ்கொயர் வேல் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும் 2ன்னு வந்துடும். ஏ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகி ஏன்னு வந்துடும். அப்போ டிசியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா √3/2 இந்த ஏ. இப்போ 3க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது நம்ம நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அப்போ அது அப்படியே ரூட்டுக்குள்ளே தான் வரும். 4க்கு நம்ம இது ஃபுல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது ஃபுல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது 4க்கு ஸ்கொயர் வேல்யூ எடுக்கும்போது 2ன்னு வந்துடும். ஏன்னா 4உடைய ரூட் வேல்யூ என்னது 2. ஸ்கொயர் வேல்யூ எடுக்கும்போது 2 வந்துடும். ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். அந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து ஏன்னு கிடச்சிடும். அப்போ டிசியோட வேல்யூ என்னடா அப்படின்னா √3/2 ஏ. இப்போ நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த 60 டிகிரி நான் எடுக்கிறேன். சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரி நமக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ் தானடா. அப்போ ஆப்போசிட்டுங்கிறது இதுதான். அப்போ ஆப்போசிட் வேல்யூங்க என்ன இருக்குது √3/2 இன்ட்டு ஏ பை ஹைப்போட்டெனியஸ் என்னது ஏ.
அப்போ ஏயும் கேன்சல் ஆகி சைன் 60க்கு என்ன கிடைக்கும் √3/2 கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு காஸ் 60ங்கிறது அட்ஜசன்ட் சைடு, இதுதான் அட்ஜசன்ட் சைடு. இந்த ட்ரையாங்கில் தான் எடுத்திருக்கேன். அப்போ அட்ஜசன்ட் சைடு இதுதான் வரும். ஏன்னா இது 60 டிகிரிக்கு இது ஆப்போசிட்னா அப்போ இதான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ a/2 ஹைப்போடெனியஸ் a. அப்போ a/2 இது ரெசிப்ரோக்கல் போகும்போது 1/aன்னு வரும். ஸோ ஏன்னு கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 1/2 கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரி. tan 60ங்கிறது இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகுது. அப்போ டிவைட் பண்ண √3/2ஐயும் by 1/2. அப்போ 2 கேன்சல் ஆயிரும், √3ன்னு கிடைச்சிடும். ஓகே, இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு கொசிக்கன் டேர்ம் கிடைக்கும். கொசிக்கன் கிடச்சிரும், சீக்கன் 60க்கு ஆன்சர் கிடச்சிரும், காட் 60க்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இதுக்கு ரெசிபர் எடுக்கும்போது 2/√3ன்னு வரும். இதுக்கு ரெசிபர் எடுக்கும்போது ஆன்சர் 2/1ன்னு வரும், 2ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு ரெசிபர் எடுக்கும்போது டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/√3ன்னு வந்துடும். ஸோ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தமா இது ரெசிபர் எடுக்கும்போது 1/√3ன்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் 30 டிகிரிக்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ 30 டிகிரி சைன் 30 டிகிரி எடுக்கும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடு இது வந்துடும். இது ஹைப்போடெனிஸ் மாறாது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு a/2ன்னு வந்துடும். அட்ஜசன்ட் சைடுங்கிறது இது வந்துடும். ஓகேடா, 30 டிகிரி எடுக்கும்போது இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு வரும். ஸோ இதே மாதிரி தான் 30 டிகிரிக்கு ஃபார்ம் பண்ணணும். இப்போ 45 டிகிரி எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ 45 டிகிரி. இப்போ 45 டிகிரிக்கு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து 90 டிகிரி. இங்கே ஆங்கிள்ஸ் வந்து நம்ம 45ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது 45 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிசி. ஓகே, இப்போ ஏபிசி இது வந்து நம்ம ஈக்குவல் அதாவது இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அப்போ ஐசோசெல்ஸ்னால் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 45 டிகிரிக்குனாலும் இங்கே 45 ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஏ. அப்போ இந்த சிபி அதாவது ஹைப்போடெனிஸ் V1. அப்போ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எதை யூஸ் பண்ணி பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். அப்போ BC² = CA² + AB². அப்போ C என்னது A², இது ஒரு A². அப்போ 2A² கிடைக்கும். அப்போ BC தானே வேணும். அப்போ √2A²ன்னு வரும். இப்போ 2க்கு ரூட் வேல்யூ கிடையாது, இது நாட் பர்ஃபெக்ட். அப்போ √2 A²க்கு ரூட் எடுக்கும்போது ஏன்னு வந்துடும். அப்போ பிசி என்னது √2A. அதை நம்ம A√2ன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். சரியா, A√2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், சைன் 45 டிகிரி. சைன் 45 அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் தானே. ஆப்போசிட் சைடு எதுனா இந்த இதில் ஏதாவது நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஒன்று இதை 45 எடுத்துக்கலாம், இல்லாட்டா ரெண்டுமே 45. அப்போ எந்த ஆங்கிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் பி எடுத்துக்கிறேன். அப்போ 45க்கு ஆப்போசிட் ஆகிறது ஏ பை ஹைப்போடெனிஸ் என்னது A/√2. அப்போ கேன்சல் பண்ணால் 1/√2. நெக்ஸ்ட் காஸ் 45ங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனிஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது ஏ. அப்போ A பை ஹைப்போடெனிஸ் என்னது A√2. அப்போ ஏக்கு ஏ கேன்சல், அதே 1/√2 தான் வரும். நெக்ஸ்ட் டர்ன் 45 இது ரெண்டையும் டிவைட் பண்ணுது 1/√2 by 1/√2. அப்போ கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1. அப்போ டர்ன் 45ஓட ஆன்சர் 1ன்னு கிடச்சிரும். இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நம்மளுக்கு கொசிக்கன் கிடச்சிரும், சீக்கன் 45 கிடச்சிரும், காட் 45 கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வேல்யூ எல்லாத்தையும் தான் நம்ம புக்கில் இருந்து ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ நான் டீச் பண்ணது எல்லாமே. ஸோ அந்த ஆன்சர்லாம் இந்த 1/√2 √3/2 இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்துச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸில் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, பட் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த டேபிள்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டேபிள்ஸை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் தீட்டாவுக்கு ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் என்ன 0 டிகிரி, 30, 45, 60, 90 டிகிரி ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த டேபிள்ஸ் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், சைன் 0 டிகிரிக்கு நம்ம என்னென்ன வெளி பார்த்தோம், சைன் 0 0ன்னு தான் பார்த்தோம். அப்போ சைன் 0 வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட்டு காஸ் 0 என்ன பார்த்தோம் 1, tan 0 0. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா, ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணாமல் நம்ம அதாவது சைன் 0க்கு 30, 45 இந்த 5 ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 அதர் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஆன்சரை தான் நம்ம டேபிள்ஸில் போட போகிறோம். ஓகேடா, இப்போ சைன் 0க்கு நம்ம 0. ஸோ இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறக்காண்டி இதை டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. சரியா, இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த ஆன்சர்லாம் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத. சரியாடா, இது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த டேபிள்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சைன் 30 டிகிரிக்கு நம்ம இப்போ சைன் 0 டிகிரிக்கு 0ன்னு பார்த்தோம். இப்போ சைன் 30 டிகிரிக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம். சைன் 30 டிகிரிக்கு எப்படி வரும் அப்படின்னா
இப்போ sin 30 டிகிரிக்கு நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணுவோமா வேணா செக் பண்ணி பார்ப்போமா sin 30 டிகிரி பாருங்கள் sin 30 டிகிரி sin 30 டிகிரி ஆனால் ஆப்போசிட் பை ஹைப்போ அப்போ ஆப்போசிட் சைடு என்ன வரும் இங்கே a/2 பை ஹைப்போடெனியஸ் அப்படிங்கிறது a அப்போ a/2 இது நியூமரேட்டர் வந்து 1/a வரும் அப்போ ஏன் கேன்சல் ஆயிரும் அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் 1/2 1/2ன்னு வந்துருச்சா ஸோ இந்த 30 டிகிரி எடுக்கிறோமா இந்த ஆங்கிள்ஸ் எடுக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஹைப்போடெனியஸ் இந்த இருக்குது அப்போ ஆன்சர் இஸ் 1/2 நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்போ sin 30 ஓட ஆன்சர் வந்து 1/2ன்னு இப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு அதே மாதிரி sin 45க்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் இங்கே பாருங்கள் sin 45க்கு 1/√2 கிடச்சிச்சா நெக்ஸ்ட்டு sin 60க்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு √3/2 sin 90க்கு 1 ஸோ இந்த 5 வேல்யூஸுமே நமக்கு கிடச்சாவே போதும் sin 45க்கு நமக்கு 1/√2 இங்கே வந்து √3/2ன்னு கிடச்சி இங்கே வந்து 1 ஸோ இந்த 5 வேல்யூஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சால் போதும் அதர்ஸ் ஆங்கிள்ஸை நம்ம செஞ்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது இதுலேருந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரையும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை ஸ்மாலாக நீங்கள் வந்து எழுதி சைடில் நீங்கள் வந்து ரஃப் காப்பி மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த 5 வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்டா ஃபஸ்ட்டு sin 0க்கு என்னது 0 sin 30 டிகிரிக்கு ஆன்சர் 1/2 sin 45 sin 40 இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ தீட்டாவுக்கு பதிலாக 0 இப்போ sin தீட்டாவுக்கு பதிலாக என்னது 0 sin 30க்கு 1/2 sin 45க்கு 1/√2 sin 60க்கு √3/2 sin 90க்கு 1 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு இப்போ cos தீட்டாவோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்னது டிரைவ் பண்ணோம் ஸோ அது நம்ம போய் அங்கே போய் நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாது வேணால் நீங்கள் செக் பண்ணலாம் பட் உங்களுக்கு சடன்லி உங்களுக்கு எப்படி இந்த டேபிள்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ cos தீட்டாவோட வேல்யூஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படி இதை ரிவர்ஸில் எழுதுனா நம்மளுக்கு கிடச்சிரும்டா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க இங்கே 1 இருக்கா 1 நெக்ஸ்ட்டு √3/2 நெக்ஸ்ட்டு 1/√2 நெக்ஸ்ட்டு 1/2 நெக்ஸ்ட்டு 0 ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் நம்ம cos தீட்டாவுக்கு எழுதிக்கலாம் டேன் தீட்டாவை நான் என்ன சொல்லியிருக்கேன் இது ரெண்டே டிவைட் பண்ணால் நமக்கு டேனுடைய ஆன்சர் கிடச்சுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ டிவைட் பண்ணுங்கள் 0/1 0 ஸோ 0 1ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்கும் 0 இதை டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும் அப்போ 1/√3 இங்கேயும் √2 கேன்சல் ஆயிரும் 1 இங்கேயும் 2 கேன்சல் ஆயிரும் √3/1ன்னு வரும் √3ன்னு போட்டால் போதும் இங்கே 1/0 அப்போ 1/0னா என்ன சொல்லியிருக்கேன் இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லைனா நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதிக்கலாம் இது வந்து டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு கொசிக்கனுங்கிறது எதோடைய ரெசிப்ராக்கல் சைனோட ரெசிப்ராக்கல் அப்போ 0ன்னு இருக்குது இது தலைகீழாக போட்டோம்னா ரிவர்ஸ் ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ 1/0ங்கிறது நாட் டிஃபைன் நெக்ஸ்ட் இதை ரெசிப்ராக்கல் எடுக்கும்போது 2ன்னு கிடைக்கும் அதாவது 2/1ன்னு வரும் 2ன்னு போடலாம் இங்கே √2 இங்கே 2/√3ன்னு வந்துடும் இங்கே 1க்கு ரெசிப்ராக்கல் போது 1 தான் வரும் சீக்கன் அப்படிங்கிறது காசோட ரெசிப்ராக்கல் அப்போ 1க்கு ரெசிப்ராக்கல் போது 1 தான் வரும் இங்கே ரெசிப்ராக்கல் இருக்கும்போது 2/√3 இதுக்கு ரெசிப்ராக்கல் இருக்கும்போது √2/1ன்னு வரும் √2 அதே மாதிரி இதுக்கு வந்து 2/1 2ன்னு போடலாம் இங்கே வந்து அந்த டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ 1/0ன்னு வரும் 1/0 மீன்ஸ் நாட் டிஃபைன்டு ஸோ சேம் வே cot தீட்டா டேனோட ரெசிப்ராக்கல் இதுக்கு ரெசிப்ராக்கல் போது 1/0ன்னு வரும் அப்போ நாட் டிஃபைன்ட் நெக்ஸ்ட்டு இங்கே √3ன்னு வந்துடும் ரெசிப்ராக்கல் போது இதுக்கு ரெசிப்ராக்கல் போது 1 இங்கே வந்து 1/√3ன்னு கிடச்சிரும் ஸோ இங்கே என்னடா வரும் நாட் டிஃபைன் தான் அதாவது 1/0 தான் நம்ம நாட் டிஃபைன் சொன்னோம் அப்போ இதுக்கு ரெசிப்ராக்கல் இருக்கும்போது என்ன வந்துடும் 0/1ன்னு வந்துடும் அப்போ 0/1 மீன்ஸ் 0 ஓகே ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள் இப்போ நம்ம சம்ஸ்லாம் பார்ப்போம் சம்ஸ் பார்க்குறதுக்கு இந்த டேபிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் சைடில் எக்ஸாம் அப்போது சைடில் என்னது ஒரு சின்ன காப்பி மாதிரி ரைட்டில் ரஃப் காப்பியில் எழுதி வச்சுக்கணும் இந்த ப்ராப்ளம் சம் வந்தாவே சைடில் இந்த டேபிள்ஸை ஒரு ரஃப் காப்பியில் எழுதி வச்சுக்கணும் ஓகே இந்த 5 ஆங்கிள்ஸோடைய வேல்யூஸ் தெரிஞ்சாவே போதும் ஓகே ஃபஸ்ட்டு சைனுக்குரிய வேல்யூ தெரிஞ்சாவே போதும் நெக்ஸ்ட்டு காசு டேனுக்கு எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணிடலாம் இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா காசோடைய வேல்யூ கிடச்சிடும் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் டேனும் கிடச்சிடும் இதுக்கு எல்லாமே ரெசிப்ராக்கல் போது இந்த வேல்யூஸ்லாம் கிடச்சிடும் ஓகே ஸோ நிறைய பேர் இந்த √3 வந்து ரெசிப்ராக்கல் போது டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம் இப்போ 1/√3ன்னு போட மறந்துடுவீங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே shall we go to the problem example 6.5 evaluate sin 30 டிகிரிக்கும் cos 30 டிகிரிக்கும் நம்ம என்னது இதனுடைய வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ சி ஃபஸ்ட்டு சம் sin 30க்கு நம்ம தான் பார்த்தா 1/√2 சாரி 1/2
ஸோ இந்த மாதிரி சம் வரையில் நீங்கள் பக்கத்தில் என்ன பண்ணணும், ரஃப் காப்பியில் எழுதி வச்சுக்கணும். சைனுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு வேல்யூவை நீங்கள் என்னது காப்பி பண்ணிவிட்டு அதர்ஸ் வேல்யூவை நீங்கள் என்னது அதுலேருந்து நீங்கள் ஃபைன் பண்ண நிற்கணும். இப்போ சைன் 30க்குடைய வேல்யூ வந்து 1/2, காஸ் 30 டிகிரிக்கு வந்து √3/2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கலாம், நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + √3/2. நெக்ஸ்ட்டு டர்ன் 60 into cot 60. ஸோ இதை நம்ம 2 வேஸில் ஃபாலோ பண்ணலாம்டா. ஃபஸ்ட்டு டர்னுடைய ரெசிப்ரோக்கல் தானடா காட்டு. அப்போ டர்ன் 60 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு காட்டு நம்ம எப்படி எழுதலாம், டர்னுடைய ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ இது வந்து 1/டர்ன் 60 நம்ம எழுதிக்கலாம். ஸோ cot 60 அப்படிங்கிறது எதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்னா டர்னுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ 1/டர்ன் 60 எழுதிக்கலாமா cot 60. அப்போ டர்னுக்கும் டர்னுக்கும் கேன்சல் ஆயிரும், ஒன்றுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டர்ன் 60க்கு என்ன வேல்யூ நமக்கு √3 கிடைக்கும். அப்போ cot 60 வேல்யூ வந்து 1/√3. ஏன்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ 1/√3 வரும். ஸோ டர்ன் 60க்கு வந்து √3 இன்ட்டு cot 60க்கு வந்து அதோடைய ரெசிப்ரோக்கல், இதோடைய ரெசிப்ரோக்கல் தானே காட்டு. அப்போ 1/√3 வேணும். இல்லை அப்படின்னா இங்கே cot 60க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாவே 1/√3 கிடைக்கும். ஏன்னா இதோடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்போ இது ரெசிப்ரோக்கல் போது 1/√3. அப்போ √3 கேன்சல் ஆகி ஆன்சர் 1 வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 இதில் வேணால் செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். Turn 45 degree by turn 30 degree plus turn 60 degree. Turn 45 degree உடைய வேல்யூ வந்து என்னது 1 divided by turn 30க்கு வந்து 1/√3 plus turn 60க்கு வந்து √3. ஓகே. ஸோ 1 இது ரெண்டே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இங்கே வந்து டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ரெண்டே கிராஸ் பண்ணும்போது என்னது 1 × 1 1 ப்ளஸ்க்கு ப்ளஸ் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது √3 ஹோல் ஸ்கொயர் பை ஸோ 1 × √3 √3. ஸோ இது நியூமரேட்டருக்கு போயில என்னவா மாறும் அப்படின்னா, இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணும்போது என்னடா வரும் 3. ஏன்னா √3 2 டைம்ஸ் பண்ணும்போது 3/√3. ஸோ ஈக்குவல் டு 1/1 + 3 4/√3. ஸோ இது நியூமரேட்டருக்கு போயில என்னது இருக்குது, ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு எடுக்கும்போது நியூமரேட்டருக்கு போயில √3/4 கிடச்சிரும். ஸோ 4/√3 இது நம்மளுக்கு என்னது ரெசிப்ரோக்கல், அதாவது இது 4/√3 நம்மளுக்கு நியூமரேட்டருக்கு போயில என்ன மாறும்னா √3/4. ஸோ இது இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா ஏன்னா 1/4/√3 இருக்கு. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது √3/4 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேடா. இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்டா. 1 × 1 1 ஸ்கொயர்னு வரும். ஸோ 1 × 1 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் √3 ஹோல் ஸ்கொயர் பை √3. அப்போ 1/1க்கு 1/1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3/√3. அப்போ 1 + 3 4/√3. இதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது √3/4 கிடச்சிரும். ஓகே. ஸோ ஃபோர்த்து சம் sin squared 45 degree plus cos squared 45 degree. ஸோ sin 45 டிகிரிக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1/√2. இப்போ ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப நம்ம ஹோல் ஸ்கொயர்டு போட்டுக்கணும். ஓகே. அதே மாதிரி cos 45 டிகிரிக்கு வந்து 1/√2. இங்கே ஸ்கொயர்டு இருக்கனால ஹோல் ஸ்கொயர், இங்கே க்யூப் இருந்தால் ஹோல் க்யூப்பு. அப்போ 1 ஸ்கொயர்டு 1 தான் வரும். √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு 1 தான் வரும். √2 ஸ்கொயர் பண்ணும்போது அதே 2 தான். அப்போ ஆஃப் இன்ட் ஆஃப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துடும். ஸோ 1/2 + 1/2 இது ஒரு ஆஃப் இது ஒரு ஆஃப். அப்போ ரெண்டே சேர்க்கும்போது நம்மளுக்கு என்னது 1ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.6. ஃபைண்ட் த வேல்யூஸ் cos 0 degree plus sin 45 degree plus sin 30 degree into sin 90 degree minus cos 45 degree plus cos 60 degree. ஸோ இதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ cos 0 டிகிரிக்கு என்ன வேல்யூனா 1, sin 45 டிகிரினா 1/√2, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ அதே மாதிரி லைக் திஸ் sin 90 டிகிரியோட வேல்யூ 1, cos 45 டிகிரியோட வேல்யூ இங்கே மைனஸ்னால -1/√2, cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. ஓகே. இப்போ ரெண்டே சால்வ் பண்ண போகிறோம். 1ஐயும் இந்த ப்ளஸ்ஸையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். அதாவது இங்கே 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்கா. ஸோ அப்போ இந்த √2 வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கிறேன். 1ஐயும் இந்த 1 + 2ஐயும் நான் என்னது சால்வ் பண்ண போகிறேன். அப்போ இது ரெண்டே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா. அப்போ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ என்ன வரும் 2 + 1/2 = 3/2 கிடைக்கும். ஸோ ஒரு 1ஐயும் ஒரு 1/2ஐயும் நம்ம ஆட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 3/2. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது 3/2 கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த 1 + 1/2க்கு பதிலாக 3/2வும் இந்த ப்ளஸ் 1/√2 நான் அப்படியே போட்டேன். அதே மாதிரி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அதே 3/2 தான் கிடைக்கும். இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடியது -1/√2. ஸோ சி இது a + b a - bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. இது ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ a + b a - b அப்போடைய ஃபார்முலா என்னது a² - b². அப்போ இது a இது b. அப்போ a² - b² ஃபார்மேட்டு. அப்போ a² அப்போ 3² என்னது 9.
2 ஸ்கொயர் 4 மைனஸ்க்கு மைனஸ் 1 ஸ்கொயர் 1 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. ஸோ அது ரெண்டையும் எல்சிஎம் எடுப்போமா, எல்சிஎம் எடுத்து பண்ணலாம், இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 9 2s are 18 minus 4/8ன்னு வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கேன். 9 2s are 18 minus 4/4 2s are 8. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 14/8ன்னு கிடைக்கும். 7 2s are 14 4 2s are 8. அப்போ ஆன்சர் என்னதுன்னா 7/4. சரி, உங்கள் புக்கில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 3/2 கிடைக்கும். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 1/√2. அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதே 3/2, பேலன்ஸ் இருக்கிறது -1/√2 கிடைக்கும். இப்போ இது a + b a - bங்கிற ஃபார்மெட்டில் போட்டிங்க அப்படின்னா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். tan squared 60 degree minus 2 tan squared 45 degree minus cot squared 30 degree plus 2 sin squared 30 degree plus 3/4 cosecant squared 45 degree. ஓகே, cosecant squared 45 degree. அப்போ tan 60க்கு என்னடா தெரியும் நமக்கு √3, இங்கே ஸ்கொயர் இருக்குனால ஹோல் ஸ்கொயர், minus 2க்கு 2, tan 45 1 இங்கே ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர், மைனஸுக்கு மைனஸ், cot 30க்கு √3 ஸ்கொயர்னால ஸ்கொயர், plus 2 sin 30க்கு வந்து 1/2 ஸ்கொயர்டு, ஏன்னா ஸ்கொயர் இருக்குனால, plus 3/4க்கு 3/4, cosecant 45 வந்து √2 இங்கே ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ப்ளஸ் √3 ஸ்கொயருக்கும் மைனஸ் √3 ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 ஸ்கொயர்னா 1 தான் வரும். ஸோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே 2 தான் வரும். -2 ப்ளஸ் 2 1 ஸ்கொயர் பண்ணும்போது அதே 1 தான் வரும். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடச்சிரும். ப்ளஸ் 3/4 √2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்னடா கிடைக்கும்? 2 தான் வரும். ஓகே, இப்போ 1 2s are 2 2 2s are 4. இங்கே அதே மாதிரி 1 2s are 2 2 2s are 4 கிடச்சி. இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? -2, இங்கே என்ன இருக்குது? 1/2ன்னு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3 × 1 3/2 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ -2, ஸோ இது டினாமினேட்டர் சேமாக இருக்கலாம், நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 4/2. ஸோ அப்போ 1 2s are 2 2 2s are 4. அப்போ -2 + 2 = 0. ஓகே, ஸோ ப்ளஸ் √3 ஸ்கொயருக்கும் மைனஸ் √3 கேன்சல்டா, 1 ஸ்கொயர் 1, அப்போ 1 × -2 -2. இப்போ 2க்கு 2 1/√2 நான் வந்து ஸ்கொயர் கொடுத்துருவாங்களா? அப்போ 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4. அதே மாதிரி √2 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். 1 2s are 2 2 2s are 4. இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கிறோம். இங்கே என்னது? நியூமரேட்டரில் 1 × 1, அப்போ 1 டினாமினேட்டரில் 2 தான் இருக்குது. இங்கே 3 × 1 3/2ன்னு வரும். ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கனால லைக் டேர்ம்ஸாக இருக்கனால அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4/2. ஸோ கேன்சல் பண்ணும்போது +2ன்னு வந்துடும். அப்போ +2 - 2 என்ன ஆயிரும்? சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ அப்படி வேல்யூ வந்து என்னதுன்னா 0.